கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 118:22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக ஆயிற்று. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் வயதான காலத்திலே தன் பிள்ளைக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் கையில் இருந்த ஒரு பழங்காலத்து கடிகாரம் ஒன்று, அந்த ஸ்டாப் இல்லாத ஒரு கடிகாரம் கையில் வச்சுருப்பாங்க, அதை மகனிடம் கொடுத்து, தம்பி இது வாட்சி கடையில் போய் இது எவ்வளோ விலை பெறும் என்று கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்கே போனால் அந்த வாட்சி கடைக்காரன் என்ன சொன்னான், இது 850 ரூபாய்க்கு தான் போகும் என்று சொன்னான். அப்பாவிடம் கொண்டு வந்து சொன்னான், அப்பா இது வெறும் 850 ரூபாய்க்கு தான் போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியா, சரி நீ போய் இந்த தங்கம் நகை அதை வெள்ளி இவைகளெல்லாம் விற்பனை பண்ணுகிற அந்த நகைக்கடைக்கு போயிட்டு இது எவ்வளவு விலை போகும் என்று கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னான். அங்கே போனால் கேட்டால் இது 1050 ரூபாய் தான் போகும் என்று சொன்னான். உடனடியாக அப்பாக்கிட்ட வந்து இது 1050 ரூபா தான் போகும் என்று சொன்னாங்கப்பா. அப்படியா, என்ன இதனுடைய விலை மதிப்புலாம் அவங்களுக்கு தெரியல. சரி, நேராக ஒரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தில் போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னான். இவன் சலிக்காமல் போயிட்டு வந்தான். போன போது அங்கே மியூசியத்தில் போய் கேட்ட பொழுது இதனுடைய விலை மதிப்பு எவ்வளவு ஐயா அப்படின்னு கேட்டிருக்கான். ஓ மை காட், இதனுடைய விலை மதிப்பு 2 கோடி ரூபாய் என்று சொன்னான். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பாவிடம் ஓடி போயிருக்கிறான். அப்பா இந்த வாட்சி 2 கோடி ரூபாய் போகுமா? அப்படியா, ஆமாப்பா, நீ உன்னை புறக்கணிக்கிற இடத்துல உன்னுடைய விலை மதிப்பு தெரியாது, இதனுடைய விலை மதிப்பு தெரியாது, உன்னுடைய அருமையும் தெரியாது. ஆனால் உன்னை புறக்கணிக்காத இடத்துல நீ போய் சேரும்போதும் இந்த பொருள் சேரும்போதும் அதனுடைய மதிப்பு உயரும்பா என்று சொன்னாராம். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமி உலகத்தையும் படைத்த இரட்சகர் இந்த பூமியிலே கடவுள் மனிதனாக இறங்கி வந்து இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் இரட்சகராக இந்த பூமியிலே பிறந்தார். பிறந்த தேசம் அவரை புறக்கணித்தது. அவர் சொந்த கிராமம் நாசரேத்தில் அந்த சொந்த தெருவில் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, இவன் எப்படி நமக்கு போதிக்கிறான், இவனுக்கு என்ன இப்படி ஞானம் வந்தது என்று சொல்லி அந்த தெருவில் இயேசுவை புறக்கணித்தார்கள். ஆதலால் அந்த ஊரில் இயேசுவால் அநேக அற்புதங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது. காரணம் அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொந்த வீடு அவர்களை புறக்கணித்தது. யோவான் 7:1 வசனத்திலே அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் இயேசுவை புறக்கணித்து, நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க, உங்கள் வேலையெல்லாம் போய் அங்கே காட்டுங்க, யூதேயாவில் போய் காட்டுங்க உங்கள் வேலையெல்லாம் அப்படின்னாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூரில் வழக்கமாக தேவாலயத்துக்கு போனார். அந்த தேவாலயத்தில் உள்ள மக்களும் இயேசுவை புறக்கணித்தார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் முறுமுறுத்து மூர்க்கமடைந்து அவரை கழுத்தில் கையை வைத்து மலையில் உச்சியில் கொண்டு போய் தள்ளிவிட பார்த்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமுதாயம் புறக்கணித்தது, மக்கள் புறத்தனிதான், சொந்த பட்டணம் புறக்கணித்தது, எல்லாமே புறக்கணித்தது. யோசேப்பை தன்னுடைய வீட்டில் உள்ள சகோதரர்கள் புறக்கணித்தார்கள். தாவீதை தன்னுடைய வீட்டில் உள்ள சகோதரர்கள் புறக்கணித்தார்கள். ஆம், இவர்கள் மூவரும் புறக்கணித்தார்கள். ஆனால் ஆகாதென்று தள்ளின இந்த 3 பேரும் தேசத்துக்கே படியளக்கிற அளவுக்கு ஆசீர்வாதமாக மாறினார். இயேசு தன் ஜீவனை கொடுத்து மக்களை காப்பாற்றினார். இரட்சகராக சிலுவையின் மூலமாக ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். யோசேப்பு ஆகாது என்று தள்ளின அந்த யோசேப்பை அவர் தேசத்துக்கே அதிபதியாக மாற்றி எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் பஞ்சத்தை போக்கக்கூடிய ஒரு மகனாக ஆசீர்வதித்தார். தாவீதையும் தேசத்துக்கே ராஜாவாக உயர்த்தினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. அவர்களுடைய வேலை, வருமானம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதி. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.